காரம் கொஞ்சம் சாரம் உங்கள் சதர்ன் ஸ்பைஸ். வணக்கம் கோபி, வெல்கம் டு சதர்ன் ஸ்பைஸ் ஷோ. நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல். அதுலேருந்து மூவ் பண்ணி இப்போ விஜய் டிவி ஆங்கராக இருக்கீங்க, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறீங்க, மிமிக்ரி பண்ணுறீங்க, இப்போ நடிச்சிட்ருக்கீங்க. அந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? சதர்ன் ஸ்பைஸ் ரேடியோ ரசிகர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்னுடைய இன்டர்வியூ முதல் முறையாக அமெரிக்காவில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதுக்கு எனக்கு வந்து சதர்ன் ஸ்பைஸ் ரேடியோவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய கெரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து பேசிக்காக கிட்டத்தட்ட ஒரு 13 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு கம்பெனியில் ஒரு நாள் கூட வேலை செஞ்சுருக்கேன். காலையில் ஜாயின் பண்ணி ஈவினிங் 5 மணிக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்துருக்கேன். சில கம்பெனியில் அவங்க அனுப்பிச்சிருவாங்க, சில கம்பெனி நான் ரிசைன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நான் ஒரு 13 கம்பெனி மேலே ஒர்க் பண்ணிட்டு வந்து ஃபைனலாக வந்து எப்படியாவது நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட்டால் எங்கேயாவது ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால ப்ளூ டாட் வித் ஃபெடெக்ஸ், ஸோ அந்த கம்பெனியில் வந்து நான் ஜாயின் பண்ணி அப்புறம் சிஸ்டம் அனலிஸ்ட்டாக கம்பெனி ப்ரொமோட் பண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க. ஒரு 12 இயர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிடிச்சதை செய்கிறோமா பிடிக்காததை செய்கிறோமா அப்படின்ற ஒரு மைண்டில் ஒரு தாட் வரும்போது நமக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு எனக்கு மிமிக்ரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் காலேஜ் லெவலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன், நிறைய காலேஜ் காம்படிஷன்ஸ். ஒரு அடிக்ட், ஒரு இன்டர் காலேஜ் அடிக்ட் நான். அந்த மாதிரி இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சி செஞ்சுருந்தேன். சரி, நம்ம அதையே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணலாமா அப்படின்னு என் ஒய்ஃப், ஆஃப்டர் மேரேஜ் என் ஒய்ஃப் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ்லாம் போக வேண்டாம், தைரியமாக நீங்கள் வந்து மிமிக்ரி பண்ணுங்கள். அவங்க பாடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா நான் பாடி ஒரு 5,000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கோ ஆயிடு அப்படின்னாங்க. சரி, நேராக போய் ரெசிக்னேஷன் பண்ணேன். நான் ரெசிக்னேஷன் பண்ணோன்னா கம்பெனி ரொம்ப ஹாப்பி, அப்பாடா ரெசிக்னேஷன் போயிட்டாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது. பட் எனக்கு ஒரு லைஃப் அண்ட் ஒய்ஃப் எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஸ்டாண்டப் காமெடி அண்ட் மிமிக்ரி தான். நீங்கள் நிறையா ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அதை கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பண்ணாத க்ரௌடே கிடையாது ஸ்ரீதர். அதாவது மஞ்சள் நீராட்டு விழாவிலேருந்து, பிறந்தநாள் விழாவிலேருந்து, என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் செரிமனி, எல்லாத்துக்குமே நான் என்னோடய மிமிக்ரி பார்த்துருக்கேன், இப்போ பண்ணியிருக்கேன். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 800 ஒரு இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் அது. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணால் டப்புன்னு பின்னாடி இருந்து அப்படியே இழுத்தான், ஒரு 6 அடிக்கு ஒரு சிசில் சராக்குன்னு அப்படி எடுத்து, ஒழுங்கா பண்ண வயசு என்ன பண்ணுற நீ அப்படின்ட்டு அதாவது ஒரு 4 ரோலில் நிற்கிறான் அவன், சராக்குன்னு தூக்கிட்டு மிரட்டுறான். ஸோ அவனை மாதிரி க்ரௌடை நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம பண்ணோம். அது இல்லாமல் கல்யாணம் யாருமே இருக்க மாட்டாங்க, கல்யாணத்தில் வெறும் எம்டி சேர் இருக்கும், அந்த சேருக்கெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம வந்ததுனால இன்னைக்கு எனி டைப் ஆஃப் க்ரௌட், அதே மாதிரி நான் வந்து எனி டைப் ஆஃப் க்ரௌட் வி கேன் ஹேண்டில். தகராறு பண்ணுறவங்களையும் சரி, எலிட் க்ரௌட் எது இருந்தாலும் நமக்கு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் மிமிக்ரி பண்ணுவேன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுவேன், இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக பிரபலமான பிரபலங்களுக்கு நான் என்னுடைய நிகழ்ச்சி நான் வாங்கியிருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு என்னோட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், மகேந்திர சிங் தோனிக்கு பண்ணியிருக்கேன், டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பண்ணியிருக்கேன், இப்போது இந்நாள் முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த மிமிக்ரி வந்து எனக்கு ரொம்ப தூரம் கொண்டு போச்சு. இந்த மிமிக்ரிக்கு வந்து நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனா, இதை வந்து நம்ம டிவியில் பார்க்கக்கூடாது. திஸ் ஆர்ட் இஸ் வெரி டிவைன். இந்த அதாவது நிறைய பேர் மிமிக்ரி அப்படின்னா ஆக்டர்ஸ் தான் நினச்சிக்கிறாங்களா, எம்ஜிஆர் மாதிரி பேசுறது, சிவாஜி கணேசன் அவர்கள் மாதிரி பேசுறது அப்படின்றது கிடையாது. இது ஆக்சுவலி மிமிக்ரி அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் பயாலஜிக்கல் நேம். அது லுக் அலைக்கு பேர் வந்து மிமிக்ரின்னுவாங்க. நிறைய இந்த பாக்டீரியாஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் மிமிக்ரி வேர்ட்ஸ்ன்றது வரும். அதை தான் நமக்கு இது வச்சுருக்காங்களே தவிர இட்ஸ் நாட் ஓன்லி இமிட்டேட்டிங் ஆக்டர்ஸ். எனி நீங்கள் அப்படியே இருக்கிறத ரீப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா இட்ஸ் கால்டு மிமிக்ரி. ஸோ நாம் அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ரியல் டைமில் என்னெல்லாம் நடக்குது அதை நம்ம வந்து நார்மல் கேரக்டர்ஸு, சவுண்ட்ஸு, அனிமல்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்து ஸ்டேஜில் பண்ணி இங்கிலீஷு யூனிவர்சல் கண்டென்ட் பண்ணி, ஸோ தட் இந்த கண்டென்ட் வந்து யார் வேணாலும் நம்ம போய் கேட்கணும். ஒரு தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக அளவில் நம்ம டேலண்ட் போச்சுன்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வந்து வேர்ல்டு லெவலில் தெரிய ஆரம்பிக்கும், தமிழுடைய புகழ் பரவும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் நான் வந்து என்னுடைய கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் லெவலும் அப்படி தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இமிட்டேட்டிங் தமிழ் ஆக்டர்ஸ், இட்ஸ் சம்திங் வெரி யூனிவர்சல். ஸோ தட் எனி லாங்குவேஜ் யார் வேணாலும் நம்ம இதை வந்து என்னுடைய ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு அது மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு. ஸோ ஐ ரியலி லவ் வைல் பர்ஃபார்மிங். இட்ஸ் மை பேஷன்.
டைரக்டர் பாலச்சந்தர் சார் மூலிமா தான் உங்களுக்கு சினி என்ட்ரி கிடச்சிது. ஸோ அந்த சான்ஸ் எப்படி கிடச்சிது உங்களுக்கு, அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சென்னையில் வந்து லா மெரிடியன் ஹோட்டல் இருக்குது. இட்ஸ் அ 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு பேஸ்மெண்ட்டில் வந்து அப்போது ஏர்செல்னு ஒரு கம்பெனி, அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஒன்று அது நடக்கும்போது நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த கம்பெனிக்காக. கார்பரேட் ஈவெண்ட் பண்ணுறேன். அது ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ்க்கான தனி ஒரு ப்ரீபெய்ட் கார்டு லான்ச் பண்ணுறேன். ஸோ அந்த க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ டிரைவர்ஸு, அது இது மெக்கானிக்ஸு, இவங்க தான் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். மேலே வந்து கேபி சாருடைய 75வது பிறந்தநாள் விழா மேலே போகுது, அது மேல் ஃப்ளோரில். ஸோ அங்கே போய் எல்லா டேரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க. பட் கீழே பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டு, ஒரே விசில், கிளாப்பு, கிட்டு சிரிப்பு சத்தம் பயங்கரமாக கேட்கவே டேரக்டர் வசந்த் இறங்கி வந்திருக்காரு. என்ன கீழே அப்படின்னு நடக்குது பார்க்கலான்னு வந்து பார்த்தா நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கரமாக கிளாப்ஸு அது இதுன்னு செம்மையாக போயிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டு போயிட்டார். போயிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நான் மேலே அப்படியே வெளியில் போகும்போது அவர் என்னை கூப்பிட்டாரு, வசந்த் கூப்பிட்டு, இது மாதிரி நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்களா, கேபி சார் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னாரு. நான் அதை சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். இல்லை சார் நடிக்கிறேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு. இப்போ உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் மூஞ்சும் செட் ஆகும் அந்த கேரக்டருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து கேபி சாரை போய் பார்த்தேன். அது போகிறதுக்கு முன்னாடி வசந்த்கிட்ட கேட்டுட்டு போனேன், இந்த என்ன கேரக்டர் ஒரு பார்க்குறாரு, எப்படி வேணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இது வந்து சிலோனில் நடக்கிற ஒரு கதை, லவ் ஸ்டோரி. அங்கே வந்து ஒரு பெங்காலி இருக்கான், அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படி, அதுக்கு தான் ஆடிஷன் நடக்குது அப்படின்னாரு. ஸோ நான் போகும்போதே என்ன பண்ணேன், ஒரு பெங்காலி மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு அந்த கண்ணாடி முடி இடிலாம் வச்சுட்டு அப்படியே போனேன். போய் பார்த்த உடனே அவனை கேபி சார் பார்க்கும்போதே சிரிச்சிட்டாரு. அவர் சிரித்த உடனே அதுக்கப்புறம் பண்ண வயா உட்காரியா, என்னையாலாம் பண்ணுவையா சொல்லியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் என்னுடைய டேலண்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டும்போது ஒரு பயங்கரமாக அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ரசிப்பார். அவர் பயங்கரமாக ரசிப்பார். ஃபுல்லாக உங்களை இன்டரப்டே பண்ண மாட்டார். ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு கட்டேசியில் முடிச்ச அப்புறம் தான் அவருடைய ஃபீட்பேக் சொல்லுவார். அந்த மாதிரி நான் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது என்னை பெங்காலி மாதிரி பேச சொன்னார். எனக்கு வந்து எல்லாம் எந்த மொழிகள் கேட்டாலும் என்னோட டிக்ஷன் எனக்கு ஈஸியாக வந்துடும் தேன் த லாங்குவேஜ். இப்போ அதில் வந்து பெங்காலி பேச சொல்லும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக உடனே ஆரம்பித்தேன். அவர் கேட்ட உடனே அடுத்த செகண்ட் ஆரம்பித்தேன். மொத்த கோஷிக்கணும் துமக்கி போல பாஷி அப்படின்னு. இதில் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது, இதில் ஒரு அர்த்தமும் கிடையாது, இட்ஸ் ஒன்லி த சவுண்ட். பட் அது பண்ணவுன்னா ரொம்ப பிடிச்சி போய் சரின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் ஆச்சு. படமும் அதாவது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் அவருடைய டைரக்ஷனில் முதல் படம் நான் நடித்தேன். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் போய் படத்துக்கு அப்புறம் சென்னை 28, 3, இப்போ பிரியாணி, டோட்டலி ஒரு யங்ஸ்டர் டீம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி? ஆக்சுவலாக நான் பொய்க்கு அப்புறம் சென்னை 28 பண்ணேன். சென்னை 28ல் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து அவர் எனக்கு ரொம்ப, நாங்கள் அவரில் ரொம்ப ஆர்கெஸ்ட்ராவில் பாடியிருக்கோம், நான் மிமிக்ரி பண்ணுவோம், அவர் பாடுவார் வெங்கட் பிரபு. அப்போ என்னுடைய ஸ்டைல் ஆஃப் மிமிக்ரிலாம் பார்த்துருக்காரு. நார்மலாக இல்லாமல் இங்கிலீஷ் கலந்து கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப. அதனால் அவர் இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கமெண்ட்ரி கொடுத்தாரு. அந்த கமெண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதுனேன், எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீங்களே பண்ணிங்கன்னாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்கிரிப்ட் எழுதுனேன் அந்த கமெண்ட்ரி என்னுடைய இதை வச்சு. ஸோ அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் தமிழில் வந்து பயங்கர ட்ரெண்ட் செட்டிங் கமெண்ட்ரி அது. நான் அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நிறைய ஊருக்குலாம் நிறைய நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் கமெண்ட்ரிக்கு, லோக்கல் கமெண்ட்ரிக்கு. ஸோ அது வந்தது. அதற்கு பிறகு வந்து போராளின்னு ஒரு படம் வந்தது, சமுத்திரக்கனி சார் டைரக்ஷனில், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடிச்சிருப்பேன். அது வந்து தான் படத்தில் நடிகனாக வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அந்த படத்தில் போராளின்ற படத்துக்கு அப்புறம் காந்தி சாந்தின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். எல்லோரும் போகிறவங்களாம் சொல்லிட்டு போவாங்க, பேர் மட்டும் காந்தி சாந்தின்னு வச்சுட்டு வாழ்க்கையில் சாந்தியே எல்லாமே இருக்கானே அப்படின்ட்டு போவாங்க. அது பெரிய ஒரு என்னுடைய நடிப்புக்கு அதில் ரெஜிஸ்டர் ஆச்சு. அதற்கு பிறகு தான் வந்து 3 வந்தது. ஸோ நான் வந்து போராளி நடிச்சிட்ட பிறகு நல்ல பெரிய ரோல் தான் நடிக்கணும், இதுமாரி வந்து சின்ன ரோல் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து நடிக்கணும்னு ஆசை எப்பயுமே இருந்ததில்லை, எனக்கு மிமிக்ரி பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் நான் வந்து லேட்டாக சினிமாவுக்கு வந்தேன். பட் நான் இன்னும் வந்து ஜூனியர் நடிகன் தான், ஐ மீன் ரொம்ப யங் நடிகன் நான். நிறைய பேர்லாம் ரொம்ப நாளாக இருக்கேன்னு நினச்சிருப்பாங்க. நான் சினிமாவுக்கு வந்தது 2006 தான். ஸோ போராளி முடிச்சுட்டு நான் வந்து பெரிய ரோல் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் எல்லாமே திரும்பி போராளி மாதிரியே கேட்டாங்க. அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார், நீங்கள் சண்டை போடுறீங்க சார், ஒய்ஃபை திட்டுறீங்க சார், பயந்துருக்கீங்க இதே மாதிரி கேட்டாங்க. அதனால் நான் எடுக்கலை, வேறு பண்ணணுன்ட்டு அதுவும் பண்ணினே இருக்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து இது நடந்தது, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ். அப்போ சேனல்லேருந்து எங்களாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபைனல்ஸ்க்கு. அப்போ நாங்கள் போகும்போது தனுஷ் வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தார். நான் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் போனேன். லேட்டாக போகும்போது அவங்களாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம போய் உட்காரணும் இல்லையா, அப்படி தாண்டி அப்படி போகும்போது அவர் பார்க்கறதுக்கு உட்காந்தாரு. அவர்கிட்ட போய் அலோ சொன்னேன், அலோ சொல்லிட்டு போயிட்டேன். அவரும் வந்து பார்த்துட்டு போயிட்டார். அப்போது அவர் வந்து அப்போ தான் என்னை பார்த்தார். அவர்
அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க 3 படத்துக்கு. அப்போ என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி இல்லை இந்த ரோல் இருக்குது, உங்கள் லுக் அண்ட் இது ரொம்ப கரெக்டாக சூட் ஆகும், நீங்கள் பண்ணுறீங்களா, ரொம்ப க்யூட்டான ஒரு இது, பட் ஒரு 2-3 சீன் தான் இருக்கும் பண்ணுறீங்க. சரி, தனுஷ் அவங்க படம் நேஷ்னல் அவார்டு வின்னரு, நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் அவருடைய மருமகன், ஸோ இல்லை ஸ்ருதி ஹாசன், ஒரு யங் ஹாப்பனிங் ஃபில்ம் அது. ஸோ அதில் நம்ம இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 hour தான் அந்த படத்தில் நடித்தேன். ஆக்சுவலி ஜஸ்ட் 2 hours எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நடித்தேன். ஆக்டிங் வந்து தனுஷ் தான் சொல்லி கொடுத்தாரு, இது மாதிரி பண்ணோம், இது மாதிரி இதாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு. டைலாக்ல வந்து நிறைய என்னுடைய ஸ்டைல் இருக்குன்னு நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினேன். சிவகார்த்திகை நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பழைய 5 காசு மூஞ்சி அப்படின்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீ பயங்கர ஃபேமஸான ஒரு வேர்டு, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, பழைய 5 காசு மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி நெட்லேயும் பார்த்தீங்கன்னா பழைய 5 காசு மூஞ்சின்னு பெரிய கம்யூனிட்டி இருக்குது. அதே மாதிரி நான் வந்து சென்னை 28ல் சுமார் மூஞ்சி குமார்னு சொல்லியிருப்பேன் என்னுடைய லைன்ஸ். அதுதான் வந்து இப்போ இதற்காகத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரால் ஹீரோக்கே பேர் வச்சாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் மை கிரியேட்டிவ்ஸ். ஸோ அப்படின்னும்போது அந்த படத்தில் வந்து நம்ம ஒரு 3 சீன் வந்தால் கூட இன்றைக்கும் நான் நிறைய சின்ன பசங்களுக்கு வந்து எனக்கு சின்ன பசங்க எனக்கு ஃபேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, சார் எங்கள் மாதிரி வந்து நீங்கள் 3 படத்தில் சொன்ன மாதிரி ஏர்மேன் வரு, எருமை அப்படின்னு சாக் பீஸ் எடுத்து அடிப்பார், எல்லாம் அப்படியே எங்கள் மாஸ்டர் மாதிரியே பண்ணிங்க சார், எங்கள் மாஸ்டர் மாதிரியே பண்ணிங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது எவ்வளோ மாஸ்டர்கள் வந்து எல்லா மாஸ்டருமே இப்படி தான் இருக்காங்க போல ஸ்கூலில் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஒரு படத்தில் எப்படி ரோல் பண்ணுறோன்றதை விட எவ்வளோ இம்பேக்ட் அந்த ஆடியன்ஸுக்கு கொடுக்குறோன்றது அந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் நிறையா மிமிக்ரி பற்றி பேசுனீங்க. மிமிக்ரி பண்ணுறவங்கலாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் நம்ம நியூஜெர்சி மக்களுக்கோசரம் உங்கள் ஸ்டைல்லேருந்து ஒரு மிமிக்ரி பண்ணி காட்ட முடியுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் நிறைய ரேடியோஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் டைம்லலாம் ஃபோன் பண்ணி என்னை இன்டர்வியூ பண்ணுவாங்க. நிறைய ஆல் த ரேடியோ ஸ்டேஷன்ஸ் நான் நிறைய ஆர்ஜேஸ்க்கும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்பெஷல் செஷன் ஆர்ஜேஸ்க்கெலாம் கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம வாய்ஸ் மாடர்ன் ரேடியோ வந்து ஃபுல்லாக வாய்ஸ் கண்டென்ட். நீங்கள் ஒரே ஆளை 10 ஆள் மாதிரி பேசினா உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் இல்லையா உங்களுக்கு. ஸோ இட்ஸ் ரியல் ரேடியோ மெட்டீரியல் நான் மெயினாக. ஸோ இப்போது நியூஜெர்சி உடைய ஆடியன்ஸுக்கெல்லாம் நம்ம பண்ணணும்னா இங்கே வந்து எனி டைப் ஆஃப் இது பண்ணலாம், இங்கிலீஷும் பண்ணலாம், நீங்கள் தமிழும் பண்ணலாம், என்ன இது பி அதாவது ரிசீவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைவர் வாய்ஸில் உங்களுக்கு பேசணும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், நான் இங்கே வரணும், ரேடியோ சிந்திக்கிலே பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை என்னால் வர முடியாது, கோச்சடியான்னு கொஞ்சம் டப்பிங் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார் இங்கே வரணும், ப்ளீஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தேன், இங்கே பார்க்கும்போது தெரியுது என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம். உங்கள் ஊர்லேயே பார்க்கும்போது இந்த பனி மழை இந்த ஸ்னோவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேவிங் பண்ணும்போது தான் நுரைய பார்த்துருக்கோம், சோப்போட தண்ணியிலேருந்து தான் நுரைய பார்த்துருக்கோம். இங்கே ஊரே பார்த்தா ஊர் ஃபுல்லாக நுரையாக இருக்குது. மொத்த ஊருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் யாரும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இது ரேடியோ ஜிந்தகி சதர்ன் ஸ்பைஸ். யா ஓகே. இதுலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு இங்கிலீஷில் போகணும் அப்படின்னா நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்மால் லைன்ஸ் அதிலேருந்து பண்ணுறேன். இது வந்து நான் கமல்ஹாசனுக்கு பண்ணும்போது கமல் அவர்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு கமல் வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. இது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவர் முன்னாடி தான் பண்ணேன், அவங்களும் இருந்தாங்க, கௌதமியும் இருந்தாங்க. முடிஞ்சுட்டு என்னை ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு என்னுடைய டிஎன்ஏவும் உங்களுடைய டிஎன்ஏவும் ஒன்று தான் அப்படின்னாரு. ஸோ எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அவங்க என்ன பண்ணேன்னா இட்ஸ் அனிமல் டாக்குமெண்ட்ரி. எப்பயுமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணது. இது எப்படின்னா The southern part of Eastern Africa, 25 kilometers drive from the city. The population of the elephant are massacred day by day. When the baby elephant goes in search of her mother, the mother elephant responds to the baby's cough. The baby and the mother goes together. When you meet the professors of animal science and biotechnology, John Roberts says, all of this can devastate the species, not a fun of things, it's the animals, and you gotta teach them all the more. It's a big out there, it's a kill one. The new television begins, the national bird, peacock.
All these celebrations you have to watch Discovery Channel. Explore your world on Tuesday, 9 p.m. India. ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்கள் இதை மிமிக்ரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து நம்ம ஃபார் எனி டேலண்ட் எனி வோக்கல் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாய் தான். நமக்கு வாய் போச்சுன்னா வியாபாரம் போச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து வாயும் தொண்டையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ எப்பவும் ஒரு வண்டி நல்லா ஓடணும்னா இன்ஜினுக்கு நீங்கள் லூப்ரிகேஷன் கொடுத்தா தான் வண்டி நல்லா ஸ்டெடியாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு பேசிக் தான். ஸோ உடலை நமக்கு கண்டிப்பாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய பதஞ்சலி முனிவர்கள் அவர்கள் கொடுத்த யோகா வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும். இது எல்லாருமே பயிற்சி பண்ணோம். ஸோ அதனால தான் நானும் இதை பயிற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப உதவுது. மெயினாக வந்து இது என் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவங்க தான் வந்து எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க ஈஷா மூலியமாக. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ப்ரோக்ராம். சத்குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கைடன்ஸ்னால தான், அவருடைய கிரேஸ்னால தான் நான் வந்து இதை வந்து ரொம்ப டிவைனாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல தன்னம்பிக்கை நம்ம போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா மிமிக்ரி பண்ணுறோம் அப்படி தான் நம்மளை பார்ப்பாங்க எல்லாருமே. அவர் மிமிக்ரி பண்ணுவார் சார் அப்படி தான் அப்படின்னு பார்ப்பாங்க தவிர, அப்படின்றப்ப நமக்கு சில இடத்துல காயங்கள் ஏற்படும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் வந்து சத்குரு அவங்களுடைய ஒரு செஷனுக்கு போகிறேன். ஒரு மிகப்பெரிய விஐபிஸ்லாம் வச்சு ஒரு செஷன் எடுத்துக்கிட்டு இருக்கார். பெரிய பெரிய டாப் பியூரோக்ராட்ஸ்லாம் இருக்காங்க அந்த செஷன்ஸில். அவர் நடத்திட்டு இருக்கார். நான் சும்மா ஒரு தரிசனம் பண்ணலான்றதுக்காக நான் போனேன். பின்னாடி போயிட்டு லாஸ்ட்டில் அப்படி உட்காந்துனே இருக்கும்போது அவர் என்ன எப்படி பார்த்தாருன்னு தெரியல. கரெக்டாக லஞ்ச் டைமில் என்னை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. அவர்கிட்ட போய் பேசும்போது நீங்கள் மிமிக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னாரு. இப்போ அப்படியே ஷாக் எனக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இவர் மிமிக்ரி பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ஷாக்காக இருந்தாலும் பெருமையாக இருந்தது. பட் அந்த டைமில் நான் பண்ணோடனே அங்கே இருந்தவங்க எல்லாமே வெரி வெரி பிக் ஷாட்ஸ், கவர்மெண்ட்ஸ், இன்ஃபோசிஸ் அந்த மாதிரிலாம் வந்தாங்க எல்லாருமே. அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ், அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ரியலைசேஷன், நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆகுது, இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்றத நான் வந்து அன்றைக்கி தான் அக்செப்ட் பண்ணி அன்னிலேருந்து ஐம் ரியலி கேரிங் இட் வெரி வெல். ஸோ அதை நீங்கள் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகாவும் பிராணையும் உங்களுக்கு வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஜெர்சி நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் -10ங்கிறீங்க, -15ங்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நார்மலான டைமில் வந்தோம்னா தொண்டை கிண்டெல்லாம் காலியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பண்ணுற அந்த பிராணாயம் இன்னைக்கு காலையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நான் அந்த யோகா பண்ண முடிஞ்சதில்ல. நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஆன்டி அலர்ஜி எல்லாமே இம்யூனிட்டியில் டெவலப் ஆகி நமக்கு வந்து கிளியராக அப்படியே இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் பிராணாயம் யோகா தான். நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக யூஎஸ்க்கு வரீங்களா, இல்லை முன்னாடியே யூஎஸ்க்குலாம் வந்து ஷோலாம் முன்னாடியே பண்ணியிருக்கீங்களா? என்னை வந்து டேக் டிவி தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட மனமார்ந்த நன்றிகள் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் யாராக இருந்தாலும். முதல்ல நம்பிக்கை வச்சு நம்ம அவ்வளோ தூரத்தில் நம்ம மேலே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஸோ டேக் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே மகாலட்சுமி டெம்பிளுடைய ஃபண்ட் ரைசிங்காக என்னை கூப்பிட்டாங்க. சுந்தர்னு இங்கே இருந்தார் நண்பர். அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஸோ சுந்தர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து சங்கர், இவங்க டீம்லாம் சேர்ந்து தான் என்னை முதல்ல கூட்டிகிட்டு வந்தாங்க. மகாலட்சுமி டெம்பிளுடைய ஃபண்ட் ரைசிங் பண்ணோம். அதில் ஒரு $8,000 கிட்டத்தட்ட கலெக்ட் ஆச்சு என்னுடைய ஷோவில். எனக்கு அது ஒரு பெரிய அதை தன்னம்பிக்கை கொடுத்தது. நம்ம ஷோவில் வந்து இவ்வளோ கலெக்ட் ஆச்சு அப்படின்னு. ஸோ அந்த பணத்தை அப்படியே என்னுடைய கையால் தான் உண்டியில் போட சொன்னாங்க. அந்த மகாலட்சுமி கோயிலில் தான் நான் அந்த உண்டியில் போட்டு ரொம்ப பெருமையாக அந்த இட் வாஸ் பிளஸ்ட் ட்ரிப். ஸோ அதே மாதிரி 2வது டைமே நான் மகாலட்சுமி தான் கூப்பிட்டாங்க. டேக் டிவியோடைய பிரசிடென்ட் பேர் மகாலட்சுமி தான். ஸோ அவங்க வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ்பர்கில் முடித்தேன். ஹாரிஸ்பர்கில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்க கேட்குறதா என்னென்னா, எப்படிங்க அது ஒரே ஆள் வந்து 2.5 மணி நேரம் நீங்கள் மட்டுமே பண்ணீங்க, எங்களால் வந்து எழுந்து கூட போக முடியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த 20 நிமிஷம் தான் நீங்கள் பண்ண மாதிரி இருக்குது, பட் இட் வெண்ட் ஆஃப் 2.5 hours, எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்குறாங்க. பட் எனக்கு எப்படின்னு சொல்லவும் தெரியல அதுக்கு. ஏன்னா அவ்வளோ நல்ல ஆடியன்ஸு, எது சொன்னாலும் வணக்கம் சொன்னாலும் வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இட் வாஸ் த ஜாய் ஃப்ரம் போத் சைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜெர்சியில் பண்ணியிருக்கணும், நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்தில். இதற்கு பிறகு நிறைய தமிழ் சங்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கத்துக்கும் என்னுடைய நன்றி. ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் தேவை. அந்த ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணுவீங்க? ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ப்ரிப்பரேஷன் தேவை. ஏன்னா ஒரு மேடையில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, மேடையில் போகும்போது எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றது தெரியாது. க்ரௌடு அது 200 பேராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், 1000 பேராக இருக்கலாம், 10,000 பேராக இருக்கலாம். ஸோ அப்படின்னும்போது நம்ம எந்த ஏரியாவுக்கு போகிறோம், என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு போகிறோம், எந்த மாதிரி விழாவுக்கு போகிறோம். ஏன்னா அது ஒரு பொங்கல் விழாவாக இருக்கலாம்,
இல்லை ஒரு தீபாவளி விழாவாக இருக்கலாம், இல்லை காலேஜ் கல்ச்சுரல்ஸாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விழாக்கள் இருக்கும்போது எல்லாம் அனலைஸ் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட்டோட வச்சு தான் நீங்கள் போகணும் எந்த ஒரு மேடைக்குமே. அதுக்கப்புறம் மேடையில் போயிட்ட அப்புறம் நிறைய அங்கே விஷயங்கள் புதுசாக நமக்கு தோணும். அது வந்து நம்மளுடைய இறைவன் தந்த ஒரு வரம், நம்மளுடைய டேலண்ட். பட் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் போகவே கூடாது. ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அப்படி தான் நான் ஒவ்வொரு மேடைக்கும் நான் போனேன். பட் நமக்கு ஆடியன்ஸுடைய டெம்போ, ஆடியன்ஸுடைய என்ஜாய்மெண்ட் பொறுத்து நமக்கு அங்கே புது கண்டென்ட் தோணும். அதை அங்கே மாடரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ப்ரிப்ரேஷன்லாம் போகக்கூடாது. ஸ்டாண்டப் காமெடி பற்றி சொன்னீங்க. மிமிக்ரிக்கு எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் தேவை? டெஃபினட்டாக மிமிக்ரி வந்து ரொம்ப, அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டு வந்து 7 சுரங்கள் இருக்குது, ஸ்ருதின்றாங்க, தாளன்றாங்க, பாவம்ன்றாங்க இல்லையா? இதுக்கான ஒரு டெம்போ மிஷின் இருக்குது, இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, குருன்னு இருக்காங்க, இவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்லித்தராங்க. மிமிக்ரிக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. மிமிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா காற்றை கருவியாக்கி நாவினால் மீட்டுகின்ற விந்தை அப்படின்னு ஒரு கலைஞர் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து நமக்கு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டு. அதுக்கு வந்து கிராஸ்பிங் பவர் வேணும், டக்குன்னு மாடுலேட் பண்ணுறது வேணும். இப்போ நீங்கள் ஒரு வாய்ஸ் வந்து எடுத்தோன்னெல்லாம் பண்ண முடியாது, அதே மாதிரி எல்லார் வாய்ஸையும் இமிட்டேட்டும் பண்ண முடியாது. சில பேருக்கு நம்மளை பாதிப்பு உண்டாக்கணும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய டாக்குமெண்ட்ரி 3 நாள் நான் டே நைட்டாக பண்ணேன், செயின்ட் கோபேன் கம்பெனிக்கு டப்பிங். அதுலேருந்து எனக்கு அப்படியே அவர் உள்ளே இருக்கார். அவர் என்ன டைலாக் கொடுத்தாலும் ரஜினி வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க அந்த கேரக்டர்ன்றதை பொறுத்து அந்த வாய்ஸும் வரும். இட் இஸ் எல்லாருமே எப்படி அது வாய்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு. அதுக்கு வந்து அதுவும் நம்ம கடவுள் கொடுத்து வரும். எப்படி ஒருத்தர் பாடுறாரு, எப்படி அவருக்கு மட்டும் மியூசிக் வருது, அது மாதிரி இட் இஸ் எ காட் கிவன் கிஃப்ட் தான் அது. அதை நம்ம வந்து எப்படி ரிசீவ் பண்ணிட்டு ஷேப் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ டக்குன்னு நமக்கு ஒரு வாய்ஸ் வந்துடும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் வாய்ஸ் டப்புன்னு வந்துருச்சு, அது திடீர்னு நம்ம என்ன கேட்குறது தான். அதை நம்ம எப்படி ஷேப் பண்ணுறோம், எப்படி ஆடியன்ஸுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், அது நம்முடைய டேலண்ட். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம இவர் கொச்சின் அனிஃபான் இருக்குது, அது இவருடைய வாய்ஸ்லாம் நம்ம மைண்ட்லேயே இருக்கும், ஆனால் நாங்கள் நிறைய இடத்துல பண்ண மாட்டோம். அவருடைய வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும். தமிழில் பேசும்போது அவர் எப்படி பேசுவார்னா, ஏன்டா அப்படி பார்க்குற, என்னை பார்த்த உனக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா, போடா உள்ளே பட்டி, சும்மா அப்படிலாம் பார்க்கக்கூடாது, என்ன செய்யணுமோ அதை செய்யணும், ஓகே உள்ளே போடா அப்படின்னு. அவருடைய தமிழும் இருக்காது, மலையாளமும் இருக்காது, பட் டோனு, டிக்ஷனு, ஏன்னா எல்லாமே நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ டெஃபினெட்லி இட் இஸ் ஒரு கிராஸ்பிங் டேலண்ட், ப்ராக்டிஸ். நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், உங்கள் ஃப்யூச்சர் பிளான் என்ன? அதாவது என்னுடைய குருவின் அருளாலும் நல்ல மக்களுடைய சப்போர்ட்டாலும் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்போது அடுத்தது யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய ஆஹா கல்யாணம் February 7 ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்கோன்னு ஒரு திரைப்படம், அதில் வந்து தனி ட்ராக் காமெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கனிசாருடைய நிமிர்ந்து நெல் திரைப்படத்தில் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெள்ளை குதிரைகள் ராஜகுமாரன் அப்படின்னு ஒரு படம், அது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக அதுக்கப்புறம் நான் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, அது விரைவில் ஆரம்பிக்க போகிறேன். இது 3 திஸ் ஆர் மை ப்ராஜெக்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் எனக்கு என்ன தான் ஃபிலிம்ஸ் இப்போ தன்னால் அது வர வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய ஆசை வந்து ஸ்டேஜ் தான். இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா, ஐ வாண்டட் டு மேக் வெரி பிக் இம்பேக்ட் இன் அமெரிக்கா. ஸோ யூஎஸில் நம்ம தமிழ் சங்கத்தில் நம்மளுடைய பெயர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது, அதுக்கான ஒர்க் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஷோஸ் வைஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஐ எம் பி இன்ட்ரடியூசிங் நெக்ஸ்ட் டைம் ஷேடோகிராஃபி. தட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஆர்ட். ஸோ அதுவும் நம்ம மிமிக்ரி வந்து யாரும் பண்ணது கிடையாது, அதில் மிக்ஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பண்ண போகிறேன். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஐ ரன் அ சேரிட்டி, அதை என்னுடைய பர்சனல் மணியில் தான் நான் வச்சுருக்கேன். நான் டேக் கேர் ஆஃப் அரௌண்ட் 250 குழந்தைங்க, ஸோ அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன். ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் அதெல்லாம் என்னுடைய மணியில் தான் போயிட்டுருக்கு. ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எதுவும் இல்லை. பட் இந்த மிமிக்ரியை வந்து நம்ம இன்டர்நேஷ்னலாக மிமிக்ரி சொன்னால் தெரியாது இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதனால் புரியும். ஸோ அதனால் அந்த இதில் கின்னஸ்க்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் என்னுடைய இதை. நீங்கள் என்னுடைய ஷோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த ஆக்ட் நான் பண்ணேன்ட்டு. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி டிஃபிகல்ட். நான் கிரியேட் பண்ண ஒரு ஆக்ட் அதுக்கு பண்ணியிருக்கேன். ப்ராபப்ளி இன்னொரு 1 வாரம் 2 வாரத்தில் எனக்கு ரிசல்ட் தெரியும், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா. ஏன்னா சில காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதில். அது வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் வைஸ் ஐ ஹேவ் மெனி.
நீங்கள் நம்ம ஆர்ஜே ஷோவே எடுத்துனீங்கன்னா அரவிந்த்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுவார். இந்த விஎஸ் ராகவன் மாதிரி பேசுகிறது, மேஜர் சுந்தரராஜ் மாதிரி பேசுகிறது, நடுவில் அப்படியே ஷோவில் அப்படியே கலாஞ்சி விடுவார். எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார், நல்ல ஸ்டேஜ் ஆக்டர் மோகன் ராமன். அவரும் ரொம்ப நாளாக மிமிக்ரி பண்ணுவார். அப்புறம் நம்ம அருண் வைத்தியநாதன், அச்சமுண்டு அச்சமுண்டு டைரக்டர். அவர் அச்சமுண்டு அச்சமுண்டு டைரக்ட் பண்ணார். அப்புறம் கல்யாண சமையல் சாதம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். 2 நல்ல படத்தை கொடுத்தாரு. அவருக்கும் வந்து ரொம்ப நாளாக மிமிக்ரி பண்ணுவார். நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன், அவர் படத்தையும் நான் பார்த்தேன். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக டெலிவிஷனில் ஒரு இது கூட ஆரம்பித்தார் இல்லையா, ஸ்டார்டட் ஒன் விஜயில் வந்து தர்ம யுத்தம்னு ஒன்று பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு ரோல் ஆஃபர் பண்ணார் அவர் ஆக்சுவலி. பட் எனக்கு அதர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பெரிய ரோல் அது, என்னால் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து அட்லீஸ்ட் நியூ ஜெர்சியில் கூட சேர்ந்து ப்ரோக்ராமாக அது பண்ணலாம் நம்ம இல்லையா. ஸோ பண்ணலாம். என்னுடைய படத்துக்கும் ஒரு ப்ரொடியூசராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அந்த மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் உள்ளவங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. ஸோ டு பிரேக் த ட்ரெண்ட் அண்ட் கிவ் த நியூ கண்டென்ட். நான் வந்து ஒரு ஃபுல் லென்த் மியூசிக்கல் காமெடி கதை எழுதிருக்கேன், விச் வில் இன்னும் எனக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கதை இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இன் மியூசிக். ஸோ அதுக்கான கரெக்டான ப்ரொடியூசர் அமையணும். அது அமைஞ்சாதான் அது வந்து ஒரு வெற்றியான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்க முடியும். ஸோ மேலும் எனக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காமெடியன்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு பர்ஃபார்மராக பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் அ வெரி குட் வெப்சைட். ஸோ எல்லாருமே என்ன கேட்பாங்க, என்ன சார் இது உங்கள் வெப்சைட்டை பார்த்தா நீங்கள் என்னமோ பெரிய ஒரு இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கே சார் அப்படின்னா. பட் அது ஏன்னா காமெடியனை வந்து நம்ம எல்லாமே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸே இருக்காது. அது காமெடி பண்ணுவார் சார், காமெடியன் சார் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கான வேல்யூ இருக்காது. ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஐ ஆல்வேஸ் கேரி மை வேல்யூஸ். அது காமெடின்றது நம்ம பர்ஃபார்ம் மட்டும்தான், நம்ம வேலை அது இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்மளோட தரத்தை வந்து என்றைக்குமே குறைக்கக்கூடாது. ஸோ என்னுடைய வெப்சைட் இருக்குது www.badavagopi.com. ஸோ அதில் போங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஐ ரியலி லைக் ஆல் த தமிழ் சங்கம். ஸோ விரைவில் ஒரு நல்ல பெரிய ப்ரோக்ராம் உங்களுக்காக நான் பண்ணணும். முக்கியமாக எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்ரீதர். அதாவது நம்ம ஒரு கலைஞன் என்னைக்கு வளர்றான் அப்படின்னு, அவன் நல்லா பண்ணுறான் நல்லா பண்ணல பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது 2வது பட்சம். பட் ஒரு கலைஞருடைய க்ரோத், அவனுக்கு ராசின்னுவாங்க லக்குன்னுவாங்க, அதெல்லாம் மீறி ஒரு மீடியாவுடைய சப்போர்ட் என்றைக்குமே தேவை. அது பெரிய ஒரு சப்போர்ட் டூல், அது இல்லைன்னா என்றைக்குமே பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா, அமெரிக்காவில் முதல் இன்டர்வியூ நீங்கள் வந்து என்ன எடுத்திருக்கீங்க. ஸோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம், என்னுடைய லைஃப்பை டச் பண்ண ஒரு அனுபவம். ஏன்னா பேசிக்காக காமெடியன்னா ரொம்ப காமெடியில் தான் பண்ணணும் எல்லாமே நினைப்பாங்க. பட் அதுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்து நீங்கள் வந்து நல்ல அழகான கேள்விகளை எனக்கு கேட்டு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணீங்க. ஸோ என்னுடைய நன்றி வந்து ரேடியோ ஜிந்தகி சதர்ன் ஸ்பைஸ் இவங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் அரவிந்த் கிட்ட சொல்லுங்கள், சேர்ந்தே நம்ம நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்துக்கு ஷோ பண்ணலாம். ஸோ வி கேன் டூ அ வண்டர்ஃபுல் கண்டென்ட். மனமார்ந்த நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சதர்ன் ஸ்பைஸ் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி கோபி. இந்த ஸ்னோவையும் பொருட்படுத்தாமல் ஒரு நல்ல இன்டர்வியூ நீங்கள் நம்ம நியூ ஜெர்சி தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் அன் இன்டர்வியூ. குறுக்கிடாமல் குறுக்க பேசாமல் அழகாக லிசன் பண்ணி கேட்குறவன் தான் தி பெஸ்ட். ஏன்னா யூ கேரி த ஷோ. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு பார்ட் தான், பட் ஷோ உங்களுக்கு அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ரேடியோ ஆப் மூலிமா கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இப்போது இந்த வாட்டி ஸ்னோ ரொம்ப உங்கள் ஊரில் பெய்யறதுனால எல்லோரும் மொல்ல போகிறாங்க இல்லையா, 20, 30 ரொம்ப அதிலே தான் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்தால் ஒரு 500 மீட்டர் தள்ளியே இன்னொரு வண்டி நின்று போகுது இல்லை. எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. நீ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 இன்ச்சு கேப் விட்டால் கூட அதில் ஒரு ஆட்டோ சரக்குன்னு திரும்பி போயிடும். அவ்வளோ ஸ்கில் எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சாதாரணமாக இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸ்ரீதர். உங்கள் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லுங்கள். அடுத்த வாட்டி வரும்போது மறக்காமல் என்ட்ரி பண்ணுங்கள். ஓகே.